வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் போரில் ஏற்பட்ட யாரும் எதிர்பாராத திருப்பமாக ரஷ்யாவுக்குள் உக்ரைன் நடத்திய படையெடுப்பு ரஷ்யர்களை திகைக்க வைத்துள்ளது. ஆயிரக்கணக்கில் ரஷ்யாவுக்குள் புகுந்த உக்ரைன் படைகள் இன்று 4வது நாளாக ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்துகின்றன. உலகின் 2வது பலம் வாய்ந்த இராணுவத்தை வைத்திருப்பதாக முன்பு கூறப்பட்ட ரஷ்யாவால் தமது நாட்டுக்குள் படையெடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் உக்ரைன் இராணுவத்தை வெளியேற்ற முடியவில்லை. தென்மேற்கு குர்ஸ் பிராந்தியத்தில் தாக்குதல் நடத்தி பல பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள உக்ரைன் இராணுவம் பல ரஷ்ய துருப்புக்களை போர் கைதிகளாகவும் கைப்பற்றியுள்ளனர். ரஷ்யாவின் குர்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் இராணுவத்துடன் போர் புரிய மேலதிக ரஷ்ய துருப்புக்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்று அறிவித்தது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு. அதன்பின் பல இராணுவ வாகனங்களில் ரஷ்ய துருப்புக்கள் அணிவகுத்து செல்லும் காட்சிகளை கொண்ட சில காணொளிகளை ரஷ்ய சமூக வலைதளங்களில் வெளியாகின. அந்த காணொளிகளை சில உக்ரைன் பதிவர்களும் வெளியிட்டு அத்துடன் பிற்குறிப்பாக அணிவகுத்து சென்ற ரஷ்ய துருப்புக்கள் இப்போது உயிருடன் இல்லை என்று வெளியிட்டிருந்தார்கள். அப்படியான நேரத்தில் தான் அதிர வைக்கும் காணொளிகள் சில வெளியாகி உள்ளன. இணையத்தில் வெளிவந்த ஒரு காணொளி ரஷ்யாவின் தென்மேற்கு குர்ஸ் பிராந்தியத்தில் எரிந்த ரஷ்ய இராணுவ துருப்புக்களில் உடல்கள் இருப்பதை காட்டுவதாக தோன்றுகிறது. ஒரு சாலையின் இருபுறமும் சுமார் 10க்கும் மேற்பட்ட இராணுவ வாகனங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் பல இராணுவ வாகனங்கள் எரிந்த நிலையில் உள்ளன. அவற்றில் 100க்கும் மேற்பட்ட இறந்த உடல்கள் தெரிகின்றன. பகல் நேரத்தில் படமாக்கப்பட்ட காணொளி ரஷ்ய இராணுவ பதிவர்கள் மற்றும் சுயாதீன ஊடகங்களால் இணையதளத்தில் பகிரப்பட்டது. CNN தொலைக்காட்சி அந்த காணொளியை புவி இருப்பிடம் செய்து அது ரஷ்யாவின் ரைல்ஸ்க் நகரத்திலிருந்து கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒக்டேயப்ரஸ்கோயே கிராமத்தில் படமாக்கப்பட்டுள்ளது என்று உறுதி செய்துள்ளது. இது உக்ரைனின் எல்லை தாண்டிய தாக்குதல் ரஷ்யாவுக்குள் மிகவும் ஆழமாக நடந்து மாஸ்கோவின் துருப்புக்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கான சமீப கால அறிகுறி. மற்றும் ஒரு காணொளி உக்ரைனிய தாக்குதலின் பின்விளைவுகளை காட்டுவதாக ஒரு ரஷ்ய இராணுவ வலைப்பதிவர் கூறும் காட்சியுடன் பல கட்டடங்கள் எரிவதை காட்டுகிறது. உக்ரைன் இராணுவம் ரஷ்ய எல்லைக்குள் திடீர் படையெடுப்பு செய்து தந்திரோபாயங்களை மாற்றிய 3 நாட்களுக்கு பின்னர் 4வது நாளில் இந்த காட்சிகள் வெளிவந்துள்ளன. ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைனின் திடீர் படையெடுப்பு கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்தது. மறுநாள் புதன்கிழமை உக்ரைனின் துருப்புக்களை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது. ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை ரஷ்யாவின் தென்மேற்கு குர்ஸ் பிராந்தியத்தில் அவசரகால நிலைமையை அறிவித்துள்ளது ரஷ்ய அரசு. உக்ரைனில் நடக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேலான போரினால் ரஷ்யாவின் தென்மேற்கு குர்ஸ் பிராந்தியம் பெரிதும் பாதிக்கப்படவில்லை. இப்போது ரஷ்ய நகரங்கள் எரிந்த நிலையில் ஆள் நடமாட்டமின்றி இருக்கும் காணொளிகளை வெளியிட்டுள்ளன பல ரஷ்ய இணைய ஊடகங்கள். அந்த காணொளிகள் ஊடுருவலின் அளவு மற்றும் புவியியல் பற்றிய ஒரு சாளரத்தை வழங்குகின்றன. டெலிகிராம் சேனல்களான பெலாரஷியன் ஸ்லோவிக் மற்றும் ஆர்காங்கல் ஸ்பெட்னாசா உக்ரைனிய நடவடிக்கைகளின் ஆரம்ப மையப்புள்ளியான சுட்ஜாவிலிருந்து வடமேற்கே 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொரேனேவா நகரத்தை சுற்றி போர் புரிவதாக அறிவித்தன. அதன் அர்த்தம் ரஷ்யாவின் சுட்ஜா நகரத்தை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்ற உக்ரைன் இராணுவம் தொடர்ந்தும் ரஷ்யாவுக்குள் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. மற்றொரு ரஷ்ய டெலிகிராம் சேனலான டெனிஃப்னிக் ரஷ்யாவின் சுட்ஜா நகரத்திற்கு வடக்கே சுமார் 11 மைல் தொலைவில் உள்ள மலாயா லோக்னியா கிராமத்திற்கு அருகிலும் சுட்ஜாவுக்கு வடக்கே 18 மைல் தொலைவில் உள்ள செர்காசோகே மற்றும் ரூஸ்கோ பொரனெச்சோ ஆகிய இடங்களில் போர் நடந்து வருவதாக தெரிவித்தது. இவை எல்லாமே ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள ரஷ்ய நகரங்கள். மிக முக்கிய ரஷ்ய இராணுவ வலைப்பதிவர்களில் ஒன்றான ரைபர் நேற்று வெள்ளிக்கிழமை முன்னேற்றங்களில் ரவுண்ட் அப் ஒன்று வெளியிட்டது. இது ரஷ்ய வலுவூட்டல்களின் வருகையுடன் முன்வரிசைகள் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனிய காலாட்படை தங்கள் கிராமத்திற்குள் நுழைந்ததாக சுட்ஜாவின் புறநகரில் உள்ள குடியேற்றமான டொரோயே நயாசினோவின் உள்ளூர்வாசிகளை ரைபர் மேற்கோள் காட்டியது. உக்ரைனில் உள்ள சிவிலியன் பகுதிகளை குறிவைக்க மாஸ்கோவுக்கு சாக்குப்போக்கு தேவையில்லை என்றாலும் ரஷ்யாவுக்கு உள்ளே ரஷ்ய இராணுவத்திற்கு ஏற்படும் கடும் பின்னடைவுகள் அவமானத்தின் சின்னங்கள் என்று ரஷ்ய ஊடகங்களை எழுத தொடங்கியுள்ளன. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்ய பிரஜைகளின் உக்ரைனிய சார்பு இயக்கங்கள் ரஷ்யா மீது விரிவான எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்தியிருந்தாலும் உக்ரைன் பெல்கரோட்டின் எல்லைப் பகுதியை விமான தாக்குதல்களால் பலமுறை குறிவைத்தாலும் இந்த வார படையெடுப்பில் வழக்கமான உக்ரைனிய இராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடி பிரிவுகள் ரஷ்ய எல்லைக்குள் படையெடுத்து சென்று தாக்குவது போரின் திருப்பத்தை குறிக்கிறது. அமெரிக்க மற்றும் உக்ரைனிய அதிகாரிகளின் கூற்றுப்படி உக்ரைனில் நடக்கும் போரில் ரஷ்யாவுக்கு ஆளணி பற்றாக்குறை உள்ளது.
அதனால் ரஷ்யாவுக்குள் இருந்து ஏராளமான ரஷ்ய துருப்புகள் உக்ரைனுக்குள் அனுப்பப்பட்ட நிலையில் ரஷ்யாவுக்குள் பாதுகாப்பு பலவீனம் காணப்படுகிறது. இப்போது ரஷ்யாவுக்குள் உக்ரைன் தாக்குதல்கள் ரஷ்ய படைகளை உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் இருந்து ரஷ்யாவை நோக்கி திசை திருப்ப வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இது ஓரளவுக்கு ரஷ்ய படைகளை சீர்குலைத்து மனச்சோர்வை ஏற்படுத்தும் போர் தந்திரமாகவும் உள்ளது. உக்ரைன் ராணுவம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ரஷ்ய பிரதேசங்களை நீண்ட காலத்திற்கு வைத்திருக்கும் என்று தாங்கள் நம்பவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். வெள்ளிக்கிழமை ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்திய குடியிருப்பாளர் டெலிகிராமில் வெளியிட்ட ஒரு பதிவில் மிகப்பெரிய ஆபாசமான போர்கள் தமது பிராந்தியத்தில் நடந்து கொண்டிருப்பதாக எழுதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினிடம் உடனடியாக இராணுவத்தை தமது பிராந்தியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு ஒரு காணொலி உரையை பதிவு செய்தனர். மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்ற உதவுவதற்காக வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உட்பட 80 மீட்பர்கள் கொண்ட கூடுதல் குழுவை குர்ஸ்க் நகருக்கு வெள்ளிக்கிழமை அனுப்பியுள்ளதாக ரஷ்யாவின் அவசரகால அமைச்சு தெரிவித்துள்ளது. உக்ரைன் பொதுவாக ரஷ்ய பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்காது. ஆனால் வெள்ளிக்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஊடுருவலை பற்றி மறைமுக குறிப்பை வெளியிட்டார். ரஷ்யாவுக்கு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும் எங்கள் துருப்புக்களுக்கு எனது சிறப்பு நன்றியினை தெரிவிக்க விரும்புவதாக கூறினார். அந்த பதிவில் அவர் மேலும் கூறிய போது இது மிகவும் முக்கியமானது மற்றும் கடந்த 3 நாட்களில் குறிப்பாக பயனுள்ளதாக உள்ளது. ரஷ்ய அடக்குமுறையின் கீழ் இருக்கும் அனைத்து ரஷ்ய மக்களுக்கும் நாம் சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். உக்ரைனில் ரஷ்யா போரை தொடங்கிய ஆரம்ப நாட்களில் புட்டின் வெளியிட்ட ஒரு காணொலி உரையில் அவர் குறிப்பிட்ட அதே வாக்கியங்கள் இப்போது உக்ரைன் தரப்பிலிருந்து வெளியாகிறது. உக்ரைனின் அடக்குமுறையின் கீழ் இருக்கும் அனைத்து உக்ரைன் மக்களுக்கும் நாம் சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அப்போது கூறினார் புட்டின். உக்ரைனுக்கு உதவும் மேற்கு நாடுகள் ரஷ்யாவுக்குள் நடக்கும் உக்ரைன் தாக்குதல்கள் பற்றி அதிகம் வாய் திறப்பதில்லை. உக்ரைனில் ரஷ்யா போரை தொடங்கிய போது அதை எதிர்க்காமல் நாம் நடுநிலையாக உள்ளோம் என்று கூறிய நாடுகள் சீனா உட்பட இப்போது வாய் திறக்க முடியாத நிலையில் உள்ளன. செலன்ஸ்கியின் ஆலோசகரான மைக்கோலோ பொடோலியாக் ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய தாக்குதலுக்கு மேற்கத்திய நாடுகளின் நிலைப்பாட்டை பாராட்டி அதை மிகவும் அமைதியாக ஆமோதிப்பதாக கூறினார். ரஷ்யா மீதான முன்பு நடந்த உக்ரைனிய தாக்குதல்கள் சில மேற்கத்திய அதிகாரிகளின் நடுக்கத்தில் ஆழ்த்தின. சிலர் உக்ரைன் ஒரு தற்காப்பு போரை மட்டுமே நடத்த வேண்டும் என்று வாதிட்டனர். அவர்களும் இப்போது வாய் திறக்காமல் அமைதியாக நடப்பதை பார்க்கிறார்கள். மைக்கோலோ பொடோலியாக் மேலும் கூறிய போது மேற்கின் நிலைப்பாடுகள் முற்றிலும் அமைதியானது, சமநிலையானது, புறநிலை மற்றும் சர்வதேச சட்டத்தின்படி தற்காப்பு போரின் கொள்கைகள் பற்றிய புரிதலின் அடிப்படையில் அமைந்தது என்று கூறினார். செலன்ஸ்கியை போலல்லாமல் பொடோலியாக் குர்ஸ்க் பிராந்தியத்தில் நடந்த நிகழ்வுகளை நேரடியாக குறிப்பிட்டார். இப்போது உலகளாவிய சமூகத்தின் கணிசமான பகுதியினர் உக்ரைனுக்குள் ரஷ்யா நடத்தும் போருக்கு ரஷ்ய நகரங்களும் ஒரு முறையான மற்றும் சட்ட ரீதியான இலக்காக கருதுகின்றனர் என்று அவர் மேலும் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் பீட்டர் ஸ்டானோ உக்ரைன் தனது எல்லையில் ஒரு ஆக்கிரமிப்பாளரை தாக்குவதற்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்றார். அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் அது பற்றி விரிவாக எதுவும் கூறாமல் உக்ரைன் தான் தனது தந்திரோபாயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்பதுடன் நிறுத்திக் கொண்டார்.